அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. ராசிபலன். இன்றைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். இன்னைக்கு சதய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றன. இன்றைக்கு நவராத்திரி ஆரம்பமாகின்றன. இன்றைக்கு மேஷம், மீனம், ரிஷபம் 3 ராசிக்கு நல்லவிதமாக இன்றைக்கு இருக்கின்றன. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு நல்லவிதமாக இருக்கின்ற மேசராசிக்கு ஏன்னு கேட்ட 7ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதால் நல்ல ஒரு லாபபலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கு குரு பகவான் வியாழக்கிழமை 2ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல லாபபலனை மேசராசிக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கு ராசி நேயர்களே, உங்களுக்கு கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம் 2 நட்சத்திரம் இருக்கின்றன. உங்களுக்கு ஜென்மத்திலேயே குரு இருப்பதனால் நல்ல ஒரு லாபபலனை இந்த வியாழக்கிழமை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆலய செல்லுங்கள், சிறப்பான வரங்கள் இன்றைக்கு நல்ல நாளாக அமையும். இந்த ரிஷபராசி ராசி நேயர்களே, உங்களுக்கு மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. இன்றைக்கு உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பது நல்ல ஒரு லாபபலனை கொடுக்க நாளாக இருக்கும். ஆலயம் செல்லுங்கள் சிறப்பு இன்னைக்கு பிரதமை இருக்கின்றன. அதனால ஆலயம் செல்லுங்கள் சிறப்பான நாளாக இந்த வியாழக்கிழமை உங்களுக்கு மிதுன ராசிக்கு அமையும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. 4ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பு நல்ல ஒரு லாபபலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துக்கு நல்ல லாபபலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த வியாழக்கிழமை ஆலய செல்லுங்கள் சிறப்படையில் இன்னைக்கு பிரதமை இருக்கின்றன. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. 10ஆம் இடத்தில் குரு பகவான் நல்ல லாபபலனை கொடுக்கக்கூடிய நாளாக ஆகும். அதே போல் 1ஆம் இடத்துக்கு உங்களுக்கு சந்திரன் சஞ்சாரிப்பால் நல்ல லாபபலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் ஆலயம் செல்வர்கள் சிறப்பான அடைய பிரதமை இருக்கின்றன. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரம் இருக்கின்றன. சந்திரன் பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதே போல் குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருப்பது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆகும். ஆலயம் செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும். பிரதமை இன்றைக்கு இருக்கின்றன. துளாராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரன் ராசியிலேயே பயணிக்கிறார் சித்திரையில். அதே போல் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 8இல் குரு இருப்பதனால் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் சித்திரை, சுவாதி, விஷாகம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. ஆலயம் செல்லுங்கள் சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். வரக்கூடிய நாளாக இருக்கும். அதே போல் இன்றைக்கு பிரதமை இருக்கின்றன. எந்த காரியமும் செய்ய வேண்டாம். விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு நல்ல நாளாக அமையக்கூடிய நாளாக சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். உங்களுக்கு விஷாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரம் இருக்கின்றன. குரு பார்வை உங்களுக்கு இருக்கின்றதால் நல்ல லாபபலனை கொடுக்கக்கூடிய நடக்கும். நல்ல காரியங்கள் எதுவும் செய்வதா என பிரதமை இருக்கிறதுனால் அதனால இன்றைக்கு தொழிலை மட்டும் பாருங்க நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கும். இன்னைக்கு பிரதமை இருக்கின்றன. தனுசு ராசி நேயர்களே, மூல நட்சத்திரம், புரட நட்சத்திரம், உத்தரட நட்சத்திரம் 3 இருக்கின்றன. உங்களுக்கு செவ்வாய் உங்க ராசிநாதனை பார்க்கிறார். அதே போல் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். சித்திரையில் சந்திரன் சஞ்சாரிக்கிறார். நல்ல ஒரு லாபபலனை கொடுத்தாலும் இன்னைக்கு பிரதமை இருக்கின்ற ஆலயம் செல்லுங்கள் சிறப்பான ஒரு நாடாக அந்த நாள் அமையும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஏன்னா அஸ்தங்கத்தில் இருக்கிற அதிகமாக லாபத்தை கொடுக்க மாட்டார். சித்திரையில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் லாபபலனை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பார். இன்றைக்கு பிரதமை இருக்கின்ற ஆலயம் செல்லுங்கள் சிறப்பான அடைவீர்கள். புதிதாக காரியம் எதுவும் செய்ய வேண்டாம். தடங்களாகிவிடும். பிரதமை என்று மகர ராசிக்கு கொஞ்சம் கிழவுகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆலயம் செல்லுங்கள் சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், புரட்டாதி இன்னைக்கு சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றன. எந்த ஒரு நல்காரியங்களும் செய்ய வேண்டாம். ஆலயம் செல்லுங்கள் சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். அதே போல உங்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். குடும்பத்தில் சில சஞ்சலங்கள் வந்தாலும் ஆலயம் செல்லுங்கள் சிறப்பான ஒரு நாளாக இந்த வியாழக்கிழமை உங்களுக்கு அமையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரம் இருக்கின்றன. 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அதே சித்திரை இல்லை சந்திரன் சஞ்சாரிக்கிறார். லாபபலனை இன்று மிதமாக கொடுப்பார். உடம்புக்கு சற்ற கடினமான உழைப்புகள் இருந்தாலும் உடல் உபாதைகள் இருக்கும். மருத்துவ சிறப்பான நாடாக இந்த வியாழக்கிழமை
உங்களுக்கு அமையும். அதே போல் இன்றைக்கு பிரதமர் இருக்கின்ற இந்த நாள் காரியங்கள் செய்ய வேண்டாம். எப்போதும் போல குளித்து விட்டு ஆலயத்திலும் செல்லிவிட்டு தொழிலை கவனிங்கள். அதுவே உங்களுக்கு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த மீனராசிக்கு அமையும்.